ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிரெட் எக் மசாலா. கண்டிப்பாக இது வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கிட்ஸ் எகெயின் அண்ட் எகெயின் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபி. இதில் வந்து சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டமே இதில் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீடியம் சைஸ் ப்ரெட்டை வந்து ஒரு 5 ஸ்லைஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு தாராளமாக 2 to 3 பீப்புள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் இதை வந்து வேண்டான்னு விரும்புனீங்கன்னா அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் நான் அதை கட் பண்ணல. இப்போது ஒரு ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை தானே. வந்து கலர் வந்து ப்ரெட்டு மாறணும் அளவுக்குலாம் நம்ம வந்து டோஸ்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ரெட்டு எல்லாமே வந்து அந்த பட்டரை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் அந்த அப்சர்வ் பண்ணியிருக்கணும். அதுவே போதும். அதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ரெட்டெல்லாம் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்ல 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ப்ரெட்டு வந்து எப்படியும் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். இது காஷ்மீரி மிளகாத்தூள். காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது. குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைனாக சாப் பண்ண ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசியணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் அது வந்து பச்சை வாசனை போனாவே போதும். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. இப்போது நடுவில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு இடம் விட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது மேலே கொஞ்சம் கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா. நான் வந்து கறி மசாலா எடுத்துக்கிட்டேன். இப்போ முட்டை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து கலச்சி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரியா கொல கொலன்ட்டு போயிடும். இப்போ எக்கு ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு எகெயின் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போது 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்க்காக தான். மசாலா கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் திக்னஸ் கிடச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா ப்ரெட்லேயும் படுற மாதிரி மசாலா ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த சோயா சாஸு, சில்லி சாஸு அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணலை. இல்லை சோயா சாஸு அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து இது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுனால நான் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். சூப்பரான எம்மியான ப்ரெட் மசாலா ரெடி. இப்போது இதில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். கார்னிஷிங்காக மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.